உங்கள் மரணத்திற்காக உங்கள் பிள்ளைகளோ, உங்களுடைய மனைவியோ, தாயோ, தந்தையோ, உங்களுடைய உற்றார் உறவினரோ கண் கலங்குவது பெரிதல்ல. உங்களை அறியாத ஒருவர் உங்களுடைய மரணத்திற்காக ஒரு துளி கண்ணீர் சிந்துகிறார் என்று சொன்னால் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துவிட்டு மரணித்திருக்கின்றீர்கள். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் உங்களுக்காக கண் கலங்குகிறார் என்று சொன்னால் அதுதான் ஷஹாதா வந்து நிற்கும். ஒரு அற்புதமான மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டான், என் சொந்தக்காரன் இறந்து விட்டான் என்று அந்த உணர்வை அவன் பெறுகிறான் என்று சொன்னால் அப்ப அவனுடைய அந்த உரிமைகளும் கடமைகளும் என்ன? பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற அந்த நபிமொழிகள் எல்லாம் இங்க பாருங்க. அது தனி தலைப்பாக பேச வேண்டும். நான் இங்கே அதனுடைய ஆழ அர்த்தத்தை தான் அந்த தலைப்பாக எடுத்துக்கொண்டு பேசுகிறேன். அவனுக்கு தொல்லை தராதீங்க, அவனுக்கு தொந்தரவு தராதீர்கள். என்ன உளவியல்ங்க, என்ன உளவியல்! மனித உளவியலை அப்படியே அதை தத்ரூபமாக உணர்ந்து அதை வெளிப்படுத்துகிற ஒரு பேரன்பின் மார்க்கம் கிடைத்ததே அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும்.